ஸோ எப்போதுமே ஒரு வெற்றி கூட்டணி அப்படின்னு வந்துருச்சுன்னா எல்லா கட்சியும் அங்கே போய் சேர்றாங்க அப்படி நியூஸ் வர்றது வந்து ஒரு சகஜமான விஷயம்தான். அப்படித்தான் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தேசிய ஜனநாயக கூட்டணியில் நிறைய கட்சிகள் வந்து இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் உலவரதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸோ யாரெல்லாம் வந்து சேருவார்கள் அப்படிங்கிறதுக்கு, ஏன்னா உங்களுக்கு நாமினேஷன் பண்ற மினிட் வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ யார் வேணாலும் சேரலாம். பட் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை கொள்கை ரீதியாக அந்த திமுக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த நோக்கத்தோடு யார் எந்த கட்சியெல்லாம் உண்மையிலேயே அந்த நோக்கம் இருக்கிறதோ அந்த கட்சியெல்லாம் இணைந்து கொள்ளலாம். ஆனா அந்த கட்சிக்கு இணைய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சிக்கு தமிழக மக்களை காக்க வேண்டும், தமிழகத்தை மீட்க வேண்டும் என்கிற உண்மையான எண்ணம் இருக்க வேண்டும். அந்த எண்ணம் இருப்பவர்களுக்கான கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த இந்தியாவோட ஃபார்மேஷன் யாருக்காக, இந்த இந்தியாவோட அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்கதே. ஸோ கொள்கை ரீதியாக எங்களுக்குள்ள வந்து முரண்பாடு இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு காமன் ஃபேக்டர், அந்த காமன் ஃபேக்டர் என்னன்னா திமுகவை தோற்கடிக்க வேண்டும், மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்க வேண்டும். ஸோ அந்த எண்ணம் எந்தெந்த கட்சிகளா இருக்கோ அந்த கட்சியெல்லாம் வந்து சேர வேண்டிய இடம் என்டிஏ. அதில் யார் வராங்க அப்படிங்கிறது அவங்க முடிவெடுக்க வேண்டும், கட்சியின் தலைமை முடிவெடுக்கும். விஜய் மேல ஒரு குற்றச்சாட்டு முன்னால போயிட்டு இருக்குது. குறிப்பா அந்த கட்சியை சார்ந்த பெண் நிர்வாகிகள் அவர் சில விஷயங்களை தவிர்த்திருக்கலாமோ பொது நிகழ்ச்சிக்கு போகையில அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த வீடியோவை எப்படி பாக்குறீங்க? இப்ப அவருக்கு எதிராக எழுந்திருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் எப்படி? பப்ளிக் லைஃப்ல இருக்க ஒரு பர்சனுக்கு பிரைவேட் லைஃப் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். ஆயினும் இரண்டு பக்கம் இருக்கக்கூடிய தரப்பின் வாதங்களை பார்த்துதான் ஒரு கருத்து கூற முடியும். ஆகவே இது அவரோட பர்சனல் விஷயம் என்பதனால் நான் கருத்து கூற விரும்பவில்லை. அதை அவர்தான் முடிவு செய்ய வேண்டும், அதை பற்றி அவர்தான் தெரிவிக்க வேண்டும். தேர்தலில் ஏதாவது பெண்கள் வாக்குகளை தாக்கத்தை ஏற்படுத்துமா? நிறைய பெண் ரசிகர்கள் விஜய்க்கு உண்டு, இது அவங்களுக்கு ஒரு தாக்கத்தை. தமிழக பெண்கள் வந்து ரொம்ப எமோஷனலா ரொம்ப கனெக்டடா இருக்கக்கூடிய நபர்கள். அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இந்த குற்றச்சாட்டுகளை பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவது நியாயமான விஷயம்தான். ஸோ இதற்கான பதில் என்ன என்பதை தாவேகாவின் தலைவர் தான் எடுத்து கூற வேண்டும். அதை அவர் எப்படி எதிர்கொள்ள போகிறார், எப்படி நடந்து கொள்ள போகிறார், அது வர்த்தில்லையா என்பதற்கான முடிவு அவர் கையில் இருக்கு. அது அவர் தான் வந்து மக்களுக்கு வந்து விஜயுடைய அந்த தேர்தல் வாக்குறுதிகள் இருந்தாரு. நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரீ வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா அவரு வந்து முழு பேருந்துகளுமே இலவசமா பெண்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு பல்வேறு இலவச திட்டங்கள் அறிவிக்கிறாரு. புதுக்கட்சி தொடங்குவதும் இலவசத்தை தமிழக மக்களை திணிக்கிறது எப்படி பாக்குறீங்க? நடிகர் விஜய் வந்து சர்க்கார்னு படம் நடிச்சிருந்தார். அதில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீயாக கொடுத்த மிக்சி கிரைண்ட்லாம் தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரிலாம் சீன் வச்சுருந்துருப்பார். ஸோ உணர்ச்சி வசப்பட்டு எடுத்துட்டாரோ அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பார். இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் 6 அப்படிங்கிற பேரில் அறிவிச்சிருக்கு. சூப்பர் 6 தானே? சூப்பர் 6 அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு லாட்ரியோட பேர். ஸோ லாட்ரிங்கிறது வந்து ஏற்கனவே விஜய் கூட நிறைய கனெக்ஷன் இருக்கு. ஸோ அவர் அறிவிச்ச திட்டமும் சூப்பர் 6 லாட்ரிங்கிற பேரெல்லாம் அவர் அறிவிச்சிருக்காரு. ஸோ அவர் அரசியல் கட்சியே ஒரு லாட்ரி போல தான், அடிச்சா லக்கு, ஒரு கேம்பிளிங் தான் அவர். ஸோ கேம்பிளிங் மாதிரி தான் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு குளோரிஃபைட் ஃபேன் கிளப், ஒரு ரசிகர் மன்றத்தை இன்னைக்கு வந்து அரசியல் கட்சி போல் பக்குவம் இல்லாமல் இதை விட பெரிய ஜாம்பவாங்கள்லாம் இருந்திருக்காங்க. புரட்சிக்கு தலைவர் எம்ஜிஆர் இருந்திருக்காரு, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருந்திருக்காரு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காரு, திரு அஜித்குமார் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் இன்னும் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருந்தாலும் கூட அந்த ரசிகர் பட்டாளத்தை சரியான முறையிலே ஒழுக்கப்படுத்தி ஒரு கட்சி நிகழ்ச்சியில கூட மக்களை ஒழுக்கப்படுத்தி அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத ஒரு இயக்கம் தமிழகத்தோட பாதுகாப்பை எப்படி உறுதி செய்யும்? ஒரு சின்ன ஒரு குழந்தையை தூக்கிட்டு வராங்க ஒரு மீட்டிங்க்கு, அந்த ரசிகரை கண்டித்து இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு கூட சொல்ல முடியாத ஒரு தலைவர் எப்படி வந்து நாளைக்கு மக்களுக்காக குரல் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் மனசுலையும் இன்னைக்கு வந்து இருக்கு. அந்த ஒரு வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன குழந்தைய வந்து தூக்கிட்டு இருந்திருப்பாங்க, அந்த குழந்தை கீழே கடந்து மிதிச்சுட்டு மேலே போறாங்க, ஒரு சின்ன குழந்தை, பெண் குழந்தை. ஸோ அப்படி வந்து ஒரு பக்குவம் இல்லாத ஒரு அரசியல் கட்சியாக இருந்து கொண்டு வருகிறார்கள். இன்னைக்கு வந்து அள்ளி வீசுறாரு. தாலிக்கு தங்கம் கொடுப்பாங்க உட்காந்து. ஆனால் ஒரு பவுன் அப்படிங்கிற ஒரு பவுனுக்கு எவ்வளோ விலை, ஒரு பவுன் விலை எவ்வளோன்னு கூட திரு விஜய் அவர்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ அதுக்கு ஒரு பவுன் அள்ளி வீசுறாரு. இப்போ நீ 1000, 2000, அப்புறம் 2500 அப்படிங்கிறாரு. ஸோ இன்னைக்கு வந்து வாய்க்கு வந்த வாக்குறுதி அடிச்சு விட்டுருக்காரு. ஸோ ஒருத்தங்க வந்து ஜெயிக்க முடியாத முடிவாயிருச்சுன்னா என்ன வேணா சொல்லலாம். அந்த விதத்திலே இன்னைக்கு ஒரு ரெலவன்ஸுக்காக, குறிப்பாக அவர் மீது இருக்கக்கூடிய கரையை போக்குவதற்காக அன்னைக்கு வந்து மீடியா டென்ஷன் டைவர்ட் பண்றதுக்காக பேசியிருப்பாரோ அப்படின்னு தோணுது. இதெல்லாம் சீரியஸா பேசினாரான்னு தெரியல.